ஒரு வங்கியில ஒரு கிளையில வந்து ஒரு தங்கத்தை வச்சுட்டு அதுக்காக வாங்கின அந்த ரசீதை உடனே இன்னொரு கிளையில கொண்டு போய் கொடுக்காம வியாபாரத்திலேயே அந்த ரசீதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது இன்னொரு நபர்கிட்ட 100 தங்க காசுகளை அவர் நேரடியா கொடுக்காம, இந்தப்பா இதுதான் வந்து அந்த வங்கி கொடுத்த ரசீது, இந்த ரசீதை நீ எந்த இடத்துல வேணாலும் கொடுத்து நீ தங்க காசை வாங்கிக்கலாம், அதனால இந்த ரசீதையே நீ வச்சுக்க, உனக்கு தேவைன்னா நீ போய் கொடுத்துக்க அப்படின்னு அவர் இன்னொரு நபர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதை வாங்க அந்த நபர் இன்னொரு நபர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரியாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி தங்க காசுகளை கொடுத்தவங்க கூட அந்த ரசீதுகளை மட்டும் கைமாத்திக்கிட்டே இருந்தாங்க, தங்க காசுகள் இருக்கா அப்படின்னே பார்க்கவே இல்லை. இப்படியாக உருவாக்கப்பட்ட ரசீதுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த ரசீதுகளுக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பேரு. இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரசீதுகளை உருவாக்கின அந்த வங்கிகள் வந்து பின்னாடி அரசாங்கத்திட்ட போனாங்க. அரசாங்கத்திட்ட என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த முறை வந்து பாதுகாப்பான முறையா இருக்கு, அதனால அரசாங்கம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற தங்க நாணயத்தெல்லாம் எங்க கிட்ட கொடுத்துருங்க, கொடுத்த உடனே நாங்க வந்து அந்த தங்க நாணயங்களுக்கு இணையாக அல்லது அந்த தங்கத்துக்கு இணையாக நாங்க வந்து காகித பணத்தை அச்சடிச்சுப்போம். அதாவது நீங்க வந்து கொடுக்கக்கூடிய தங்கம் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்புக்கு இருக்குன்னா நாங்க 10 கோடி ரூபாய்க்கு காகித பணத்தை அச்சடிச்சுப்போம். இந்த காகித பணத்தை மட்டும்தான் நாங்க மக்கள் கிட்ட கொடுப்போம். இதை வாங்கிட்டு போற மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உண்மையாகவே தங்கம் தேவைப்பட்டதுன்னா அந்த ரசீதை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கறப்போ அந்த ரசீதுல அதுல என்ன மதிப்பு போட்டிருக்கோ, இப்போ வந்து $100 அப்படின்னு போட்டிருக்குன்னா அந்த $100 மதிப்புக்கு நாங்க வந்து தங்க கட்டிகளையோ தங்க நகைகளையோ மக்களுக்கு கொடுத்துருவோம். இந்த தங்கத்தினுடைய ரசீதுகள் தான் பிறகு நாடு முழுக்க புழங்கும், இந்த முறைக்கு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த முறையை முதலாக இங்கிலாந்துங்கிற நாடு தான் அங்கீகரிச்சாங்க. அப்படியாக ஒரு வங்கி உருவாச்சு. இந்த வங்கி வந்து மத்திய வங்கி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தங்கத்தை வச்சுக்கிட்டு தங்கத்துக்கு பதிலா ரசீது கொடுக்கிற அந்த வங்கிக்கு மத்திய வங்கி அப்படின்னு பேரு. அந்த மத்திய வங்கி தங்கத்துக்கு பதிலாக கொடுத்த ரசீது இருக்கு இல்லைங்களா, அந்த ரசீதுக்கு தான் பேங்க் நோட் அப்படின்னு பேரு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பணத்தாள்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க பணத்தாள்ல ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு போட்டிருக்கோம், இந்திய பணத்தாள்ல வந்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த வங்கிகள்லாம் வந்து மத்திய வங்கிகள். இவங்க வந்து தங்கத்துக்கு பதிலாக பணத்தை அச்சடிச்சு கொடுக்குறாங்க. அப்போ மணி அப்படிங்கிறது தங்கம் அல்லது வெள்ளி தான், அதுக்கான ஒரு ரசீதாக உருவாக்கப்பட்டது தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பேங்க் நோட். இப்போ உங்களுக்கு இது ரெண்டையும் புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த தங்கம் வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க இல்லைங்களா வங்கியை நம்பி, அந்த தங்கத்துக்கு தான் ரிசர்வ் அப்படின்னு பேரு. அந்த தங்கத்தினுடைய மதிப்புக்கு வங்கிகள் பணத்தாள்கள் அச்சடிக்கிற இடத்துக்கு மின்ட் அப்படின்னு பேரு.